ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, மகா பெரியவா சரணம். வீட்டை விட்டு நீ எப்போது வெளியே சென்றாலும் சரி, மறக்காம இந்த ஒரே ஒரு விஷயத்த மட்டும் எடுத்துட்டு போ. வீட்டை விட்டு வெளியே போகும்போது பெண்கள் இல்லை ஆண்கள் யாரா இருந்தாலும் சரி, இந்த ஒரு விஷயத்த எடுத்துட்டு போறது ரொம்ப நல்லது. முக்கியமா பெண்கள் இதை வீட்டை விட்டு எப்போது வெளியே சென்றாலும் சரி, முக்கியமா நிறைய நபர்கள் ஒரு காரியத்திற்காக ஒரு விஷயத்திற்காக வெளியே போவாங்க. ஆனா அவங்க போன விஷயம் அன்றைக்கு நடந்திருக்காது. அந்த நாள் முழுக்க சுத்தி சுத்தி பார்த்துருப்பாங்க. அப்படி இருந்தும் அந்த நாள் முழுக்க அவங்க கஷ்டப்பட்டு இருந்தோம், அவங்க போன காரியம் நடந்திருக்காது. அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்பட வைக்கும். ஆனா நீங்க வெளியே போகும்போது இதை மட்டும் எடுத்துட்டு போங்க. நீங்க நினைச்சு போறீங்க பாத்தீங்களா, அந்த ஒரு காரியம் நிச்சயம் நடக்கும். நீங்க நினைச்சு போறது இல்ல அது கிடைக்கணும்னு நினைச்சு போறீங்கன்னா நிச்சயம் அது உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஒரு விஷயத்த அதாவது பாத்தீங்கன்னா நீங்க சாதாரணமா நினைக்கலாம், இந்த ஒரு பொருளை எடுத்துட்டு போனா எல்லாம் மாறிடுமா அப்படின்ற எண்ணம் இருக்கும். ஆனா இது உங்களுடைய வாழ்க்கையை மொத்தமா திருப்பி போடக்கூடிய ஒரு விஷயமா இருக்குதுங்க. அதனால முழு நம்பிக்கையோட, அதாவது பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கிறதோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயம் வெற்றி கிடைப்பதோடு உங்களுடைய வாழ்க்கை மொத்தமாகவே மாறிடும். அதனால முழு நம்பிக்கையோடு வீட்டை விட்டு எந்த நேரமாக இருந்தாலும் எப்போதும்னாலும் சரி, நீங்க வெளியே போறீங்கன்னா முழு நம்பிக்கையுடனும் தைரியமுடனும் நீங்க இதை எடுத்துட்டு போங்க. அதாவது பாத்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு விஷயத்த மட்டும் எடுத்துட்டு போங்க. அப்படி எடுத்துட்டு போயிட்டீங்க அப்படின்னாலே நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் நினைச்ச ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். முதல் அது என்னவென்று பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதன் மூலியமா நீங்கள் அதை கண்டு உங்களுடைய வாழ்க்கையில் தேவையான விஷயங்களை செய்ய முடியும். உங்களுடைய வீட்டில் எப்போதும் சரி நல்லபடியான பல விஷயங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் ஒரு சில நேரங்களில் துர்சங்கடமான நிகழ்ச்சியும் நடக்கும். அதை எப்படியாவது தடுக்க வேண்டும் என்று நாம் வெளியே செல்வோம். ஆனால் அது தடுக்க முடியாது, அது நடந்தே தீரும். ஆனால் நீங்கள் இதை எடுத்துட்டு வெளியே சென்றீர்கள் என்றால் கண்டிப்பான முறையில் அதை நிறுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன நினைச்சு போனீங்களோ அது நிச்சயம் நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக அமையும். அது இந்த ஒரு விஷயம் தாங்க, வேற ஒன்றும் இல்லைங்க. எப்போதும் வீட்டுக்குள் நறுமணத்தையும் நம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் நறுமணத்தையும் நம் மனதையும் ரொம்பவே சாந்தமாக்கக்கூடிய வேற ஒன்றும் இல்லைங்க, இந்த ஏலக்காயை எடுத்துட்டு போங்க. ஏலக்காய் அப்படின்றது நீங்க 1 2 எடுத்துட்டு போகாதீங்க, 11 எண்ணிக்கையில் வச்சு கொண்டு போங்க. அது உங்களுடைய உள்ளம் கைக்குள்ள வச்சுக்கலாம், அல்லது உங்களுடைய மணி பிரஸ், இல்லை உங்களுடைய ஃபேன் பாக்கெட், இல்லை நீங்க கொண்டு போற கேன் பேக், எதுல வேண்டுமானாலும் வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் சரியாக பார்த்தீங்கன்னா சரியான அளவில் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது பார்த்தீங்கன்னா 11 எண்ணிக்கையிலான சரியான முறையில் இருக்கக்கூடிய ஏலக்காயை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த ஏலக்காயை நீங்கள் அதாவது வீட்டை விட்டு வெளியே செல்லும்போது எடுத்துட்டு போவது மூலியமா இனி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைச்சு போறது நிச்சயம் நடக்கும். அல்லது நீங்க நினைச்ச ஒரு விஷயம் நடக்காம ரொம்ப நாள் தள்ளி தள்ளி போகுதுன்னா கூட அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயம் நடக்கும். எந்த அளவுக்கு நம்பிக்கையோட நீங்க இதை எடுத்துட்டு போறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை மாறுவதை நீங்களே கண்கூடா பார்க்க முடியும். அப்பேற்பட்ட ஒரு விஷயம் இந்த ஒரு ஏலக்காயில இருக்கு. நான் தைரியமுடனும் முழு நம்பிக்கையுடனும் நீங்க எடுத்துட்டு போயிட்டு வாங்க. நிச்சயம் நீங்கள் நினைச்சு போறது, நீங்க நினைச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தது, நீங்க நடக்காம இருக்குதே அப்படின்னு மன வருத்தத்துல இருந்துன்னு எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். நம்பிக்கையோட முழு நம்பிக்கையோட போயிட்டு வாங்க. நல்லதே நடக்கட்டும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. நன்றி, வணக்கம்.